அவன் திருச்சியிலேருந்து கிளம்பிட்டவங்க. ஆனால் இவருக்கு இன்னும் சரியாகலை, அப்படியே தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து 50 கிலோமீட்டர் தான் தஞ்சாவூர். ஸோ சீக்கிரமாகவே போயிடும், ஒரு மணி நேரத்தில் நினைக்கிறேன். ஏன்னா 1 மணி நேரத்தில் போயிடலாம்ல? வாய்ப்பு இல்லை, 1.5 மணி நேரம் ஆகுமா? கண்டிப்பாக டைம் ஆகும். டிராஃபிக்டா அந்த ஏரியா ஃபுல்லாக. பைபாஸில் ஜாயின் பண்ணுற வரைக்குமே செம்மையாக டிராஃபிக் இருக்கும். ஓகே, டீ காஃபியை சாப்பிட்டு போவோம். டாட்டா சொல்லிடுவோம். பை பை எல்ஜிபி. நேற்று நல்ல கவனிப்பு. ஆமாம் சார், இப்போ அவர் பேசின ரெக்கார்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஆமாம், அடுத்து தலையணா எப்பனே வருவா அது ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். ஆமாம், இப்போ கூட வந்து நாங்கள் கிளம்பும்போது எங்கள்கிட்ட கேட்குறாங்க அடுத்து எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்பெஷல் கீழே நைனாஸ் கிச்சன். ஸோ இப்போ இது ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. பக்கத்தில் காலேஜ் வேறு இருக்கா. ஸோ சாயங்காலம் டைமில் அந்த ஸ்நாக்ஸ்லாம் வந்து அதிகமாக போகுதுங்க. மதியானம் லஞ்சே பிச்சுக்கிட்டு போகுதான் தம்பி. லஞ்ச் மேவா? ஆமாம், சூப்பர் தம்பி. இப்போ நீ தான் மேப் போய் இந்த மேப் போட்டுருவோம். ஒரே நிமிஷம். நம்ம மேப் போட்டோம். இங்கேருந்து வந்து 56 கிலோமீட்டர் காமிக்குதுங்க. 55 காட்டுதுடா. 55 இப்போ ஒன்று கம்மியாகிடுச்சுண்ணே. அதுக்குள்ளே 1 கிலோமீட்டர் வந்துட்டோம். பரவாயில்லடா தம்பி, டிராஃபிக் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஈஸியாக 1 நேரத்தில் காட்டிடுச்சு. மணி 12 ஆயிடுச்சுலண்ணே. 12 ஆயிடுச்சா? 12 கிட்ட. மணி 11 ஆயிடுச்சுண்ணே. 11 தானடா அது. ஜஸ்ட் 11, சாரி. உனக்கு என்னைக்கு தான் இந்த பிரியாணி சாப்பிட கொடுத்து வச்சிருக்குன்னு எனக்கும் தெரியல. நான் எந்த பிரியாணி சொல்கிறேன்னு தெரியுதா? தெரியல. ஆமாம், நீங்கள் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். அடிக்கடி சொல்லுவீங்களா? ஆமாம் அண்ணே. நம்ம திருச்சி வந்துட்டு போகிறப்பெல்லாம் இந்த திண்டுக்கல் பிரியாணியை பற்றி நம்ம பேசியிருக்கோம். திண்டுக்கல் பிரியாணியா? ஆமாம். எங்கே இருக்குது அந்த ஹோட்டல்? அப்படியே நம்ம இவங்களுக்கும் காமிப்போம், நம்ம ஃபேமிலிக்கும் காட்டுறது. அதான் தாண்டி போயாச்சு. அவன்கிட்ட கேட்டான்ல ஒரு இடத்துல. ஆமாம், அதுல இருந்து கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கூட நடக்க தேவையில்ல. நீ இருனே சொல்கிறேனே என்ன, நானும் ரோடு எடுத்துட்டேன். வீடியோ கட் ஆயிடுச்சுண்ணே. அது எந்த வீடியோ கட் ஆயிடுச்சு? இந்த வீடியோ இதில். அதனால தான் சரி ஓகே ஆன் பண்ணதுக்கப்புறம் அப்படியே பேசுவேன் நினச்சேன். ஏண்டா அதுக்கு என்கிட்ட கேட்கா வேணாமா, எங்கனே இருக்குது அப்படின்னாட்டு இந்த இடத்துல இருக்குடான்னு சொல்லி இருந்திருப்பேன். நீ வெயிட் பண்ணேங்க, நான் சாப்பிட்டு போய்கிட்டு இருக்கேன். யோசிச்சு வேணான்னு சொல்ல போகிறானா வேணும்னு சொல்ல போகிறான்னு தெரில, அப்புறம் பார்த்துக்கலாம். நல்ல வேளை டிராஃபிக் எதுவுமே இல்லை, நம்ம ஈஸியாக வந்துட்டோமா. வெயிட் அண்ட் சி. இதுக்கப்புறம் தான் டிராஃபிக். ஆமாம், இங்கேருந்து நம்ம ரைட்டில் ஒரு இடத்துல கட் ஆகணுமோ? ஆமாம், இந்த மேம்பாலம் ஏறி இறங்கி மறுபடியும் நம்ம சர்வீஸ் ரோட்டில் போயிட்டு ரைட்டில் கட்டணும். அப்போ அந்த கார் நிசான் இல்லை? தெரியல, தான் நிசான் தானே காய்ஸ். இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு சூப்பர் கார் ஒன்று பார்த்தோம். அது என்ன கம்பெனின்னு தான் தெரியலையே. நிசானே தான். இந்தியா மேக் கிடையாதுல்ல? இல்லை, இது ஃபாரின் தான். பட் பார்க்க சூப்பராக இருக்குது. முந்தானே தாண்டா வாங்கி விட்டேன், அதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன். யாருன்னு தெரில. யார்கிட்ட சாவி கொடுத்துட்டு வந்தார்? நானா? தான் நம்ம ரிச்சி என்னன்ட்ட கிளட்டு பயல. ஆனால் இது கண்டிப்பாக இந்தியன் மேக்கே கிடையாது. ஏன்னா கீழே அந்த ஹைட் தெரியுதுல்ல, நம்ம ஊரில் போட்டிருக்க ஸ்பீட் பிரேக்கர்லாம் தலைமை ஏற்றி இறக்குறதுக்குள்ளே செத்துருவாப்ல. ஆனால் TN14D சென்னை தானே 14. நல்லா இருக்கு கார். கண்ணாடி தான் லைட்டாக அழுக்கா இருக்குங்க. ஸோ நாளைக்கு நம்ம கோப்ரோ இங்கே தான் ஆன் பண்ண போகிறோம். நம்ம தஞ்சாவூர் வந்துட்டோங்க. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஹோட்டலில் பேசிட்டோம். ஹோட்டல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கே ரெசிடென்சி. ஏன்னா ஆர்கே தான். ஆர்கே ரெசிடென்சி அவங்கள்ட்ட ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் நம்ம செக்இன் தான் பண்ண போகிறோம். ஸோ நாளைக்கு காலையில் நம்ம கண்டிப்பாக கோப்ரோ ஆன் பண்ணிடுவோம். ஃபஸ்ட் வீடியோ ஷூட் பண்ண போகிறோம். செம்ம ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மொமெண்ட்டுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. ஆமாம். ஸோ பார்ப்போம் கைஸ், நாளைக்கு பார்ப்போம்.